நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவியும் CFJ ஊழியங்களும் இணைந்து வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வருக வருகன்னு சொல்லி வரவேற்கிறோம். இன்னைக்கு சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் நம்ம கனம் பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கனம் பண்ணுதல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு கனம் பண்ணுதல்னா என்னன்னு தெரில. அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அக்கா இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். கனம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போல்லாம் நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறதே இல்லை, ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்லை. டீச்சர்ஸை பார்த்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, அப்புறம் பெரியவங்களை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, தோத்திரம் சொல்கிறதில்ல. அதெல்லாம் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரொம்ப மறந்து போயிட்டோம்ல. இன்றைக்கி இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் கனம் பண்ணுதல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஜாலியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? சண்டே ஜாம் நிகழ்ச்சினாலே வந்தாலே நம்மளுக்கு என்னதுதான்? ஹாப்பி தானே? சரி, நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. எங்கள் அன்புள்ள இயேசப்பா, இந்த மதிய வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிற கதைகள், வசனங்கள், பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். சரி, எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கங்க பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு பாடல் வேலையை நடத்தி தர்றதுக்கு நம்ம ஆரோன் அண்ணனும் டேனி அண்ணனும் வந்திருக்காங்க. ஹாய் குட்டீஸ். ஹலோ சுட்டீஸ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு சண்டே எல்லாரும் சர்ச்சுக்கு போனீங்களா? அண்ணே, சண்டே சர்ச்சுக்கு போகாம சும்மா வீட்டுக்கு வந்து கறி சொத்து தின்னுட்டு வச்சுக்கோங்க. அவங்களும் சண்டே கிளாஸ் ஒழுங்கா போறவங்க. ஓ, சண்டே கிளாஸ் தான் போறீங்களா? ஆமா ஆமா, சண்டே ஜாம் பார்க்கறதுக்கு மெனக்கெட்டு ஸ்பீடா வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, அப்படியே குட்டீஸ் கரெக்ட் டைமுக்கு சூப்பரா வந்து உட்கார்ந்தாங்கண்ணே. ஆமா ஆமா. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்கணும்? நம்ம எதுக்கு வந்தோம்? அண்ணே, பாட்டு பாட வந்தோம். ஆமா ஆமா, பாட்டு. ஓ, புது பாட்டா? ஆமா, இந்த வாரமும் புது பாட்டு இருக்கு. சரியா? இப்போ நாங்க பாடுறோம், நல்லா கவனமா கவனிங்க. அடுத்த நேரம் கூட சேர்ந்து பாடலாம். ஓகே ஓகே. சிலுவையில நமக்கு வெற்றிப்ப தந்தாங்க. ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க. சிலுவையில நமக்கு வெற்றிப்ப தந்தாங்க. ஜிம்மிடி ஜிக்கா ஜிம்மிடி ஜிக்கா ஜிம்மிடி ஜிக்கா ஹோய். 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 வெற்றிப்ப பெற்றிடு, சிலுவை சுமந்திடு. இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. வெற்றிப்ப பெற்றிடு, சிலுவை சுமந்திடு.
சிக்கா ஹோய். அண்ணே ஆ. பாட்டு சூப்பரா இருந்ததுனே. ஆமா நல்லா இருந்துச்சா? இந்த ஜிம்மடி வந்து பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. பிள்ளைங்க உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஓகே. இப்போ அண்ணன் வந்து ஒவ்வொரு லைனா சொல்லுவேன். டேனி அண்ணா வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணும்போது நீங்க சேர்ந்து படிக்கணும். ஓகேவா? ஓகே 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 ஓகே. ஜிம்மடி சிக்கா ஜிம்மடி சிக்கா ஜிம்மடி சிக்கா ஹோய். 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 ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க, சிலுவையில நமக்கு ரட்சிப்ப தந்தாங்க. ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க, சிலுவையில நமக்கு ரட்சிப்ப தந்தாங்க. ஜிம்மடி சிக்கா ஜிம்மடி சிக்கா ஜிம்மடி சிக்கா ஹோய். 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 ரட்சிப்ப பெற்றிடு, சிலுவையை சுமந்திடு, இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. ரட்சிப்ப பெற்றிடு, சிலுவையை சுமந்திடு, இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. ஜிம்மடி 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 சிக்கா ஹோய். ஜிம்மடி 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 சிக்கா ஹோய். பாடுங்க. ஜிம்மடி 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 சிக்கா ஹோய். ஜிம்மடி 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 சிக்கா ஹோய். அண்ணே பாட்டு எல்லாரும் சூப்பரா படிச்சுக்கிட்டாங்க. படிச்சிட்டாங்களா? ஆமா. அண்ணே இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் இருக்கா இல்ல அடுத்த வாரம் தான் சொல்லி கொடுப்பீங்களா? ஆக்ஷன் ரொம்ப கஷ்டம் தான், ஆனா சொல்லி கொடுத்துருவோனே. இந்த இப்ப சொல்லிடலாம். சொல்லி கொடுத்துரு. ஆக்ஷன் கண்டிப்பா உண்டுனே. ஆமா ஆமா. ஓகே இப்போ ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆக்ஷன் பார்க்கணும். ஓகேவா? जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க, சிலுவையில நமக்கு ரட்சிப்ப தந்தாங்க. ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க, சிலுவையில நமக்கு ரட்சிப்ப தந்தாங்க. ஜிம்மடி ஜிக்கா 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 ஜிம்மடி ஜிக்கா ஹோய். 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 ரட்சிப்பை பெற்றிடு, சிலுவையை சுமந்திடு, இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. ரட்சிப்பை பெற்றிடு, சிலுவையை சுமந்திடு, இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. ஜிம்மடி 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 ஜிக்கா ஹோய். 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 என்ன குட்டீஸ், ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? யார் போட்டு நல்லா இருந்துச்சு? அண்ணன் போட்டுதா அந்த அண்ணன் போட்டுதா? ஒரு ரெண்டு பேர் போட்டு நல்லா இது பண்ணாங்க. ரெண்டு பேர் போட்டு நல்லா இருந்துச்சு அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. சரி, இதே மைக்கிற மாதிரியே நீங்களும் போட்டுறணும். ஓகேவா? எல்லாருக்கும் இப்ப என்ன நினைப்புனா, எப்படா நம்மள எந்திரிக்க சொல்லுவாங்க, நம்மளும் சூப்பரா ஆடணும்னு நினைக்கிறாங்க. ஆமா. எந்திரலாமா? என்ன நினைப்பீங்க? 1 2 குண்டே. வெரி குட். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ எங்களை மாதிரியே எங்களை பார்த்து அப்படியே சூப்பரா எங்களை விட அழகா ஆடணும். ஓகேவா? அவங்க சூப்பர் ஆடுவாங்க. ஓகே ஓகே. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का जिमड़ी जिक्का होय. ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க, சிலுவையில நமக்கு ரட்சிப்ப தந்தாங்க. ஏசப்பா வந்தாங்க, சந்தோஷம் தந்தாங்க, சிலுவையில நமக்கு ரட்சிப்ப தந்தாங்க. ஜிம்மடி ஜிக்கா 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 ஜிம்மடி ஜிக்கா ஹோய். जिमड़ी जिक्का 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 जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का 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 जिमड़ी जिक्का होय. जिमड़ी जिक्का 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 जिमड़ी जिक्का होय. ரட்சிப்பை பெற்றிடு, சிலுவையை சுமந்திடு, இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. ரட்சிப்பை பெற்றிடு, சிலுவையை சுமந்திடு, இயேசுவின் பிள்ளையாய் உலகத்தை கலக்கிடு. ஜிம்மடி 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 ஜிக்கா ஹோய். जिमड़ी 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 जिक्का होय. जिमड़ी 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 जिक्का होय. जिमड़ी 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 जिक्का होय. ஆனே
இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி முடிய போகுதுன்னு நினைச்சாலே வருத்தமா இருக்கனே. இன்னும் முடியல, நம்ம செச்சன் தான் முடிய போகுது. ஆமா, பாட்டு முடிச்சிட்டலாம். ஆமா ஆமா, அடுத்த வாரம். சரி, எல்லாரும் அடுத்த வாரம் வந்துருங்க. ஓகே. மறந்து தூங்கிட மாட்டீங்களே, விளையாட போயிட மாட்டீங்களே. அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கண்ணே. ரைட், அப்போ அடுத்த வாரம் நாங்களும் உங்களை மீட் பண்ண வரோம். ஓகே, பை பை பை. குட்டீஸ், பாட்டு சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்கல்ல. அக்கா கூட பார்த்துட்டே இருந்தேன், நிறைய பேர் ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. சரி, இப்போ நம்ம வசனம் கற்றுக்கலாமா? வசனம் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு லியோ அண்ணனும் டிகோவும் வர்றாங்க. அவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணலாமா? எங்க நம்ம கூஜாவை காணோம். ஏய் டிகோ, எங்க இருக்க? நேரம் ஆயிட்டு, சண்டே ஜாமுக்கு ஏன் இன்னும் வர மாட்டேங்காம? வரட்டும், அவனுக்கு அடிச்சு குதறுது. என்ன என்ன வர்ற நேரம் வராது, வரது உனக்கு. அப்படியா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? என் பேரு கூஜா கிடையாது, என் பேரு புலி. புலி இல்ல, உன் பேர் டிகோ. ஐயோ, நான் புலி, நீங்க திங்கம்னா நான் புலி தானே. ஆமா ஆமா, சண்டை போடாத. சரி, இன்னைக்கு வசனம் தானா? இன்னைக்கு வேற எதுவும் சொல்லி தர மாட்டீங்களா? இன்னைக்கு வேற ஒன்று சொல்லி தரட்டா? என்னது? இன்னைக்கு நீ வீட்டுக்கு போ, நான் பிள்ளையில வசனம் சொல்லி கொடுத்துறேன். இல்ல இல்ல, அப்ப நானும் இருக்கேன். இருப்பியா? நானும் இருக்கேன். சரி சரி, இப்போ வசனம் சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஒன்று சாமுவேல் 2:30. எப்படி ஈஸியா இருக்கா வசனம்? என்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி, நாங்கெல்லாம் ஈஸியா படிச்சிருவோம். ஏசப்பாவை கனம் பண்ணா நம்மள ஏசப்பா கனம் பண்ணுவாங்களா? ஆமா ஆமா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. என்ன பிள்ளைங்கள வசனம் ஈஸியா இருந்துச்சா? அப்படியா? ஈஸியா இருக்கா? திரும்பி சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். டேய் டிகோ, என்ன டிகோ? வசனம் தெரியும் சொல்லு பாப்போம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் எனக்கு தெரியும், நான் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணுவேன். அடிக்காதீங்க. 1 சாமுவேல் 2:30. என்னப்பா பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, நீ மரமட்ட மாதிரி இருக்கிய. ஐயோ, என் மண்டை கொஞ்சம் மொட்டை மண்டையா இருக்கலாம், அதான். சரி சரி. டேய், வசனம் புரிஞ்சிட்டல உனக்கு? எனக்கு புரிஞ்சிச்சு. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிச்சா? சூப்பர். ரைட், பை பை. ஜீலியோ, நான் போயிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் நான் வசனம் சொல்லி கொடுக்க வரேன். நீ சொல்லி கொடுத்து அடுத்த வாரம் வசனம் நான் படிச்சிட்டு வந்து சொல்லி கொடுக்க இந்த பிள்ளைங்களுக்கு. ஓகே, பை பை. குட்டீஸ், வசனம் படிச்சாச்சுல. வசனத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அதை நம்ம எப்போவுமே என்ன செஞ்சுருக்கணும்? ஞாபகத்தில் வச்சுருக்கணும். யாருக்காவது மறந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நோட்டில் என்ன செஞ்சுக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன செய்யாது, நம்மளுக்கு மறந்து போகாது. சரியா? ஏன்னா வசனம்தான் நம்மளை என்ன செய்யும், அழகாக வழி நடத்தி போகும். நம்மளுக்கு நிறைய நேரங்களில் அந்த வசனங்கள் ஆலோசனை சொல்லித்தரும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்ததான் நம்ம இப்போ ஜென்ரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டோரியை யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க தெரியுமா? நம்ம ஹைமாக்கா சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் கவனமாக கவனிப்போமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ஆர்வமாக வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு முன்னால் நான் 8 குட் ஹேபிட்ஸ் சொல்லித்தர போகிறேன். கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. நம்பர் 1, தினமும் ஒரு முறையாவது எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதாவது எக்ஸசைஸ், சைக்கிளிங்காக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம். ஓகேயா? 1 டைம் பண்ணணும். சரியா? 2வது நம்பர் 2, தினமும் 2 டைம்ஸ் குளிக்கணும். எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் காலையிலையும் நைட்டும் என்ன செய்யணும்? குளிக்கணும். டெய்லி 3 டைம்ஸ் சாப்பிடணும். காலையில் சாப்பாடையோ நைட் சாப்பிடையோ யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்பர் 4, 4 பேருக்கு கண்டிப்பாக நன்மைகள் செய்யணும். ஓகேயா? நம்பர் 5,
தினமும் 5 மணி நேரம் நாம் ஸ்கூலில் கவனமாக இருக்கணும், கருத்தோடு இருக்கணும். ஸ்கூல் படிக்கிறவங்கனாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்கனாலும் சரி. நம்பர் 6, 6 மணிக்கு முன்னால் தினமும் என்ன செய்திடணும்? முழிச்சிடணும். 6 மணிக்கு அப்புறம் பெட்டில் கிடக்க கூடாது. ஓகேயா? நம்பர் 7, வாரத்தில் 7 நாளும் தினமும் ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும், ஏதாவது ஒரு ஃப்ரூட். ஓகேயா? நம்பர் 8, டெய்லி 8 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். சரி, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1 என்ன சொன்னேன்? தினமும் ஒரு நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ண ராணியை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க இங்கிலாந்து தேசத்தில் ராணியாக இருந்தப்போ டெய்லி வாக்கிங் போவாங்களாம். இவ்வளோ பெரிய ராணி அவங்க பாடியை அப்படி ஃபிட்டாக கண்ட்ரோலாக வைக்கணுங்கிறதுக்காக வாக்கிங் போயிட்டு இருப்பாங்களாம். வாக்கிங் போகும்போது ராணி மாதிரி நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வாக்கிங் போக மாட்டாங்களாம். சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம். ஒரு நேரம் அவங்களுக்கு ஒரு நாள் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரமாக போயிட்டுறாங்களாம். ரொம்ப தூரமாக போயிட்டாங்களாம் அவங்க அரண்மனையை விட்டு. அந்த நேரத்தில் திடீர்னு சட 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 சடன்னு மழை விழுந்துருச்சான். ஐயோ, நம்ம ஓடி போக முடியாத அரண்மனைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் நிறைய வீடுகளாக இருந்துச்சான். ஸோ ஒவ்வொரு வீட்லேயா போய் கதவை தட்டினாங்களாம். மழை பெஞ்சனால வீட்டுக்குள்ளே போய் எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டாங்க. கதவை தட்டி, எனக்கு ஒரு அம்பர்லா கொடுங்க, ஒரு கொடை கொடுங்க, நான் நனைஞ்சிட்டு இருக்கேன், நான் வீடு வரைக்கும் போயிட்டு அப்புறமா கொடுத்து விட்டுறேன்னு சொன்னாங்களாம். எல்லாரும் சே அதெல்லாம் நாங்கள் தர முடியாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கதவை ஓங்கி ஓங்கி அடைச்சிட்டாங்களாம். இந்த ராணிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். ஐயோ, நம்ம ராணியாக இருந்தோம், யாருமே நமக்கு இப்படி உதவி செய்யலையே, யாருமே என்னை கனப்படுத்தலையே அப்படின்னு அவங்களுக்கு ஃபீலிங் ஆயிட்டான். கடைசியாக ஒரு வீடு இருந்துச்சான், குட்டி வீடா. எப்படியாவது நம்ம இந்த வீட்டிலேருந்து கண்டிப்பாக கொடை வேணும்னு சொல்லிட்டு கதவை தட்டினாங்களாம். அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்களாம். இந்த ராணினே தெரியாமல் அலட்சியமாக உங்களுக்குலாம் கொடை தர முடியாது, எங்கள் வீட்டிலலாம் கொடை இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே பார்த்தா கொடை தொங்கிட்டு இருந்துச்சான். அதோ தொங்கிட்டு இருக்கு, ப்ளீஸ் அந்த கொடையை தாங்க, நான் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போக முடியாது, எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்களாம். கெஞ்சினோன்னு வேண்டா வெறுப்போட கொண்டு போங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடையை கொடுத்தாங்களாம். அந்த கொடைய கையில வாங்கிட்டு தேங்க்யூன்னு அந்த ராணி சொல்லிட்டு, நான் இதை இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடையை எடுத்து திறந்து அழகா எப்படி ஓப்பன் பண்ணாங்களாம். ஓப்பன் பண்ணி மழையில் அப்படி நனையாம பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க செய்தது, முதல்ல கொடையை நல்லா எடுத்து நல்லா காய வச்சுட்டு போர் சேவகனை கூப்பிட்டு மந்திரியை கூப்பிட்டு, நான் ஒரு லெட்டர் தரேன், எனக்கு உதவி செய்தவங்களுக்கு இந்த கொடையை கொடுத்துருங்க, அது மாத்திரமல்ல ஒரு பர்ஸ் நிறையா கோல்டன் காயினும் தரேன், நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த ராணி வாக்கிங் போனாங்களா, அந்த தெருவில் பயங்கரமான ஒரு கூட்டம். யாரு? ராஜா, அந்த ராணியுடைய மந்திரி சேவகர்கள் எல்லாரும் குதிரை டக் 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 டக்னு வராங்களாம். அந்த ஊரே பார்க்குதான், என்னடா இந்த தெருவில் திடீர்னு அரண்மனையில் உள்ள வீரர்கள்லாம் வராங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களாம். பார்த்தா அந்த பர்டிகுலர் வீட்டு முன்னால அந்த குதிரை வண்டி நின்றுச்சான். நின்னோன்னா மந்திரி இறங்கி வந்தாராம். வந்து கதவை தட்டினாராம். அந்த அம்மா வெளியே வந்தாங்களாம். யார் நீங்க, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் அரண்மனையில் உள்ள ராணி உங்களுக்கு இந்த கொடையை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஓ, அவங்களுக்கு இப்படியா கொடை போச்சு? நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் கொடுத்தீங்கல்ல, அதுதான் எங்கள் ராணி, அதுதான் நம்ம ராணி. அப்படியா? அது ராணியா? ஆமாம், அது மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க தந்திருக்காங்க, இந்தாங்க பரிசு, இந்த பர்ஸ் முழுதும் உங்களுக்காக தங்க நாணயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஆச்சரியத்தில் கண்ணத்தை திறந்து பார்த்தா ஒரே தங்க நாணயமாக இருக்குதான். ஐயோ ஐயோ, பெரிய தவறு பண்ணிட்டேனே. அந்த அம்மா கிட்ட நான் வந்து சந்தோஷமாக கொடையை கொடுக்கல, நான் ஏசிட்டு கஷ்டத்தோடு கொடுத்தேன். அந்த அம்மாவை ராணின்னு தெரியாமல் நான் அலட்சியம் பண்ணிட்டேன். ஐயோ, என்னை மன்னிச்சுக்கோங்க, ராணிக்கிட்ட எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். இல்லை ராணிக்கிட்டலாம் உங்களை கூட்டிகிட்டு போகல, அந்த ராணி உங்களை பெருசாக எடுத்துக்கல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி போயிட்டாங்களாம். ஊரே கூடிச்சு அந்த அம்மா வீட்டுக்கு. என்ன கொடுத்தாங்க? பர்ஸில் தங்க நாணயமா, கொண்டாங்க பார்ப்போம். எல்லாரும் பார்க்குறாங்களாம். ஐயோ, என் வீட்லேயும் வந்து அந்த அம்மா தட்டிச்சு, ராணின்னு சொல்ல வேண்டாமா, ராணின்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு கொடை என்ன வேணா கொடுத்துருப்பேனே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்களாம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாச்சா, ரொம்ப கில்ட்டி ஆயிட்டான்.
சே ராணின்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளோ கனப்படுத்தியிருப்பேன். ஆனால் அவங்கள அலட்சியமாக நினச்ச பிறகும் நடத்தின பிறகும் எனக்கு இவ்வளோ பெருந்தன்மையாக பரிசு கொடுத்து விட்டுருக்காங்களே, இவ்வளோ நல்லவங்க, இவ்வளோ நல்ல உள்ளம் படைத்த இந்த ராணியை நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டாங்களாம். எனக்கு அன்பான குட்டி தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்தில் நிறைய பேரை அலட்சியம் பண்ணுறோம். நாம் உயர்வான நிலைக்கு வந்தோடனே மற்றவர்களை மட்டம் தட்டுறோம். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது பொருள் இல்லாதவர்களை அலட்சியமாக பார்க்கிறோம். கனம் பண்ணுகிறதுல நம்ம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு வசனம் சொல்கிறது. நீங்க கனம் பண்றது யாரா கூட இருக்கலாம், அது ஒரு சாதாரண பிச்சைக்காரனா கூட இருக்கலாம், சாதாரண எளியவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்க கனம் பண்ணும்போது அது கடவுளையே, நம்முடைய ஆண்டவரே கனம் பண்ணுவதற்கு சமம். ஆண்டவர் அதற்கு பலனை அவர்கள் மூலமாக இல்லாவிட்டாலும் வேறு யார் மூலமாகவும் கண்டிப்பா தருவார். ஸோ அந்த சின்ன வயசுல இதை கனம் பண்ணுதலை கற்றுக்கோங்க. நீங்க இந்த சின்ன வயசுல இருந்து அதை கடைப்பிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த கனத்தை கொடுங்கள். யாரையும் அலட்சியமாக எண்ணாதீங்க. யாரையும் அலட்சிய பார்வை பார்க்காதீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமானால் முதலாவது நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து அது மாத்திரமல்லாமல் நம் தேவாதி தேவனையும் கனம் பண்ண வேண்டும். ஆலயத்திற்கு எப்படி செல்லணும்? ஓடி போகணும், டைமுக்கு ஓடி போகணும். ஆமா, ஏசப்பா தானே நமக்காக காத்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு 9 மணி ஜெபத்துக்கு 9:30க்கோ 10 மணிக்கோ போகக்கூடாது. ஜெபிக்க தவறக்கூடாது. ஆமா, ஏசப்பட்ட இன்னைக்கு ஜோம்னாம விட்டா என்ன, அவர் என்ன கண்டுக்கிடவா போறாருன்னு சொல்லி நம் தேவாதி தேவனை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அவர்கிட்ட ஞானம், அறிவு போன்றவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா நீங்க அவரை கனம் பண்ண வேண்டும். இன்னையிலேருந்து ஏசப்பாவை கனம் பண்ணி ஏசப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்களா? ஓகே குட்டீஸ், மற்றொரு கதையில மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஓகேயா, பாய். குட்டீஸ், கதை சூப்பரா இருந்துச்சுல்ல? பார்த்தீங்களா? ஹைமாக்கா கதை சொன்ன மாதிரி, நம்ம கேட்ட மாதிரி ராணிக்கே என்ன செஞ்சாங்களாம்? அலட்சியம் பண்ணாங்களாம். நம்ம நிறைய நேரங்களில் ஏசப்பாவும் என்ன செஞ்சதுன்னு தெரியுமா? அலட்சியம் பண்ணியிருந்தோம்ல. பெரியவங்களையும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கும், மதிக்க மாட்டேங்கும். டீச்சர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விஷ் கூட என்ன செய்ய மாட்டேங்கும், பண்ண மாட்டேங்கும். பெரியவங்க வந்தாங்கன்னா நிறைய குட்டி பிள்ளைங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா? அப்படியே காலை நீட்டி உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்படிலாம் நம்ம நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனிமேல் நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக இருப்போம்ல குட்டீஸ்? எல்லாரையும் நம்ம கனம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளணும். சரியா? சரி, இப்போ அடுத்து பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்கு நம்ம ரவியன் வந்திருக்காங்க. ரவியன் என்ன வாங்க வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணலாமா? குட்டி பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வசனம் படிச்சிட்டீங்க, பாட்டு கேட்டுட்டீங்க, அப்புறம் புதுக்கதை கேட்டீங்க. இப்போது நம்ம பைபிள் கதை பார்க்க போகிறோம். பைபிள் கதை ரொம்ப இஷ்டம் இல்லை? ஆமாம், நம்ம தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து அப்படியே வரிசையாக பைபிள் பார்த்துட்டே வர, அப்படி தானே? ஆமாம், நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பைபிளை முழுக்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏதாவது ப்ரோக்ராம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துருங்க. ஓகேயா? ஆமாம், இப்போ ஈசாக்கு யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாரு? ரெபெக்காளை. கரெக்டாக சொன்னீங்க. ஈசாக்கு ரெபெக்காளை கல்யாணம் பண்ணியிருந்தார்ல. இவங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் 20 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தது. அவங்க 40 வயசு கல்யாணம் பண்ணாங்கல்ல. 1 வருஷம் 2 வருஷம் பரவாயில்ல, 20 வருஷம் குழந்தை இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன இவங்களுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க. இப்போ கூட அப்படி குழந்தைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல. அதே மாதிரி ஈசாக்கு ரெபெக்காள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ நம்ம குழந்தையே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக கடவுள்கிட்ட வேண்டார். கடவுளே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் ஏதாவது தப்பு தான் மன்னிச்சிருங்க, என் மனைவிக்கு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஈசாக்கோட ஜெபத்தை கேட்டு ரெபெக்காளுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு டபுள் சந்தோஷம். ஏன் தெரியுமா? 2 பையங்க ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறந்துட்டு, 2 குழந்தை பிறந்தவொடனே 2 குழந்தையும் பார்க்குறாங்க. ஒரு குழந்தை மேலே போகிறான், நிறைய முடியாக இருக்குது, நிறைய முடியாக வளர்ந்துருக்கு. இன்னொரு குழந்தை சாதாரணமாக பிறந்தது. அந்த நிறைய மேலே முடியாக இருந்து பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு ஏசா அப்படின்னு பேர் வச்சாங்க. இன்னொரு குழந்தை நார்மலாக பிறந்ததுல, அந்த குழந்தைக்கு யாக்கோபு அப்படின்னு பிறந்தாங்க. இந்த 2 பிள்ளைகள் ஏசா யாக்கோபு 2 பிள்ளைகள் அழகாக பிறந்ததில்ல. அந்த 2 பிள்ளைகள் நல்லா ஓடி ஆடி அம்மா அப்பா கூட ஜாலியாக அப்படியே வளர்ந்து 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 பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க.
இருந்த ஏசா இருக்கார் பார்த்தியா, அவர் டக்குன்னு குறி பார்த்து வேட்டையாடல கட்டிக்காரரு. அடிக்கடி என்ன பண்ணுவார், காட்டில் போய் வேட்டையாடி மான் முயல் அப்படின்னு மிருகங்களை பிடிச்சி கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுப்பாரு. அவங்க அம்மா நல்லா சூப்பராக மசாலாலாம் போட்டு நல்லா குழம்பு வச்சு மணக்க கம்மன்னு கொடுத்துருவாங்க. அதனால ரொம்ப அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கு இந்த கறி, யார் கொண்டு வந்தா, ஓ ஏசா கொண்டு வந்தான்னு சொல்லி அவங்க அப்பா ஏசாட்ட ரொம்ப பாசமாக இருந்தார். ஏசா அடிக்கடி இந்த மாதிரி காட்டில் போய் கறி கொண்டு வரால, ரொம்ப பாசமாக மகன் மேலே அன்பாக இருந்தது. ஆனால் ரெபெக்காளுக்கு யார் மேலே ரொம்ப பாசம் தெரியுமா, யாக்கோபு மேலே. இன்னொரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் மேலே யாக்கோபு மேலே ரொம்ப பாசம். பார்த்தீங்களா, ஈசாக்குக்கு ஏசா, ரெபெக்காளுக்கு யாக்கோபு, 2 பேரும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டில் என்ன பண்ணா தெரியுமா, அந்த யாக்கோபு ஒரு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்டில் அப்படி கூழ் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கூழ் நல்லா சகப்பா சூப்பராக இருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இந்த கூழ் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கானா. அந்த நேரத்தில் ஏசா வெளியே இருந்து ரொம்ப டயர்டா ரொம்ப களைப்பா ஐயோ ஐயோ அப்படின்னு வந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே தாங்க சகோதரன் என்ன பண்ணுறான், கூழ்கின்ற அது சகப்பு பார்த்த உடனே ரொம்ப இவனுக்கு ஆசையாக வந்துட்டு அவன் கேட்குறான், அந்த கூழ் எனக்கு கொஞ்சம் கொடுறா. உடனே அப்படி பார்க்குறா யாக்கோபு, கூழ் வேணுமா பார்க்குறா, ரொம்ப டயர்டாக இருக்கான்ல, இதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு முதல்ல பிறந்தாம்ல அந்த பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை அந்த அப்பா அவங்களுக்கு கொடுப்பாரு, சேஷ்ட புத்திர பாகம்ங்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகம் ரொம்ப விலை மதிப்பு, ரொம்ப ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சேஷ்ட புத்திரர் யாருக்கு தான் கிடைக்கணும், ஏசாக்கு தான் கிடைக்கணும். இப்போ யாக்கோபு சொல்கிறான், சரி சரி உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, உனக்கு பசிக்குதுல்ல, கூழ் வேணுமா, நான் கூழ் தரேன். ஆனால் ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை தெரியுமா, நீ உனக்குரிய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரணும். எடுது இந்த கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறதா யோசிச்சான். ஐயோ இப்போ சாப்பாடு லாட்டா செத்தே போயிடுவேன், இருந்து என்ன பெரிய வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்க சேஷ்ட பாகத்தை. ஒரு நல்ல முக்கியமான சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான், பெரிய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டான். அப்பாவால் கிடைக்கிற அந்த உயர்வான ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டு சாதாரண கூழுக்காக அதை வேண்டாம்னு சொல்லிட்டான். என்ன சொன்ன உடனே யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தட்டில் கூழை ஊற்றி, இந்த குடி, ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை நான் வச்சுக்கிறேன், கூழை சாப்பிடுன்னு சொல்லி கூழை கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி வாங்கிட்டான். இப்போ என்னாச்சு பார்த்தியா, சாதாரண கூழ் எப்படி இருக்கும், வீட்டில் கேப்பக்கூழ் கம்பங்கூழ் அந்த மாதிரி அந்த கூழுக்காக தான் சொத்தை போகிற யாராவது கொடுப்பாங்களா பார்த்தியா. அந்த ஏசா சாதாரண கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகங்கிற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான், விட்டு போனான். ஒரு கூழுக்காக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராவது கொடுப்பாங்களா, கொஞ்சம் கட்டுப்பாடை வந்து வேண்டான்னு இருக்கலாம்ல. அந்த ஏசா பண்ண பெரிய தவறுனால பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அதனால் அவனுக்கு ஆசீர்வாதமே கிடைக்காம போச்சு. குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, ஒரு காரியத்தை நீ யோசிப்பாரு, ஆலயத்துக்கு போனால் சர்ச்சுக்கு போனால் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ போறியா, போக மாட்டேங்கிற, தூங்கிட்டு இருக்கிறல்ல. பைபிள் வாசிச்சா ரொம்ப நல்லது, ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ பைபிள் வாசிக்கிறியா, வாசிக்க மாட்டேங்கிற. ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க, நீ ஜெபம் பண்ணுறியா, ஜெபம் பண்ணல. ஆமாம், ஆலயத்துக்கு போகாமல் பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அது மூலமாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். நிறைய இடம் சண்டே கிளாஸ் அக்கா சொன்னாங்கல்ல, உனக்கு நிறைய சர்ச்சில் ஐயா பேசுனாங்கல்ல, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு, நீ கீழ்ப்படியில் பார்த்தியா, நீ கீழ்ப்படியாதனால ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவேன். ஆண்டவர் ஒருவேளை இந்த ஏசாவுக்கு என்ன இந்த கூழுக்கா அப்படி யாராவது பண்ணுவானா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அப்படி பண்ணிட்டா, அதே நீ பண்ணுற பற்றியா, சர்ச்சுக்கு போகாமல் ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்க பற்றியா, அப்படி இருக்கக்கூடாது. குட்டி தம்பி தங்கச்சி, இந்த ஏசாவும் யாக்கோபும் நமக்கு நல்ல பாடம். சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போயிட்டான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்துடாத, ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அச்சட்டை பண்ணாத. செய்வீங்களா குட்டீஸ்? கவனிச்சிங்களா, ரவி அண்ணே எவ்வளோ அழகாக கதை சொன்னாங்கல்ல. சரி, நம்மளும் என்ன செய்யக்கூடாது, இனி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் எண்ணவே கூடாது. சரியா? ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அதை சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். சரி, நம்ம இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிற அக்கா.
தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது யார்? அக்கா மறுபடியும் சொல்றேன், சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது யார்? விடைய வேகமா ஸ்க்ரீன்ல தெர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சீக்கிரமா என்ன செய்யுங்க, சென்ட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு பரிசு அனுப்பி வைக்கப்படும். இன்னொரு டைம் சொல்லட்டுமா? தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது யார்? கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. ஏன்னா நீங்கள் தான் கதையை அழகாக கவனிச்சிட்டு இருந்தீங்களே. நம்மளாம் வெரி குட் குட்டீஸ், அப்படி தானே? சரி, ஓகே, சூப்பர். நம்ம அப்படியே ஜோம் பண்ணலாமா? அப்படியே முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இருந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடி கை கூப்பி அக்கா சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல தலைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனம் பண்ணுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் யாரையும் அலட்சியம் செய்யாதபடி எல்லாரையும் கனம் பண்ணுவதற்கு முந்திக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் சண்டே ஜம்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.